அனைவருக்கும் ஆக்சுவலி இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எபிசோட ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மாக்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த அம்மாக்களுக்கு ஒரு இது இருக்கு, பசங்களுக்கு கல்யாணம் அப்படின்னாலே ஜாதகம் பாக்குறக்கா போவாங்க. அது மாதிரி இங்கேயும் அங்க போய் ஜாதகம் பாக்குறக்கா போறாங்க. அவங்களோட போட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் என் பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனா நல்லா இருக்குமா, அதாவது அவங்க ரெண்டு பேருடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஜாதகம் பாக்குறக்கா போயிருக்காங்க. அங்கேயும் வந்துட்டு அந்த பொம்பளை வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க, அப்படியே பாக்குறாங்க. அவங்க என்னன்னா அந்த பன் எல்லாம் அங்க வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. இங்க மாதிரி பணமா கொடுக்க தேவையில்லை போல, அங்க சில இதெல்லாம் கொடுக்கணும் போல இருக்கு. சோ அந்த மாதிரி பொருட்கள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க பண்ண சாப்பிட்டு ஆமா உண்மையிலே இந்த பையனுக்கு அம்மா நீங்க தானா அப்படின்னு ஆமா 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 அப்படின்றாங்க. ஓ ஓகே அப்படின்ட்டு அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு ஆமா இந்த பொண்ணோட போட்டோவை பார்த்து அப்படின்னு தெரியும் தெரியும் எனக்கு தெரியும், இந்த பொண்ணு இப்பதான் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிச்சு அவங்களும் அவள் பாய் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் அப்படி அப்படின்னு. ஓகே அது இந்த பையன் தானா, ஓகே இப்ப எப்படி இருக்குன்னு பாத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் உன் பையன் ஒன் லைஃப் செட்டில்மெண்ட், அதாவது உன் பையன் ஒரே இதுல செட்டில் ஆக போறான். அது மட்டும் இல்லாம அவன் லைஃப் வேற மாதிரி மாறப்போகுது. இந்த உலகத்திலே யாருமே செய்யாத மிகப்பெரிய சாதனை எல்லாம் உன் பையன் செய்ய போறான், கவலைப்படாத சூப்பரா இருக்கும் கல்யாண வாழ்க்கை அப்படி இப்படின்றாங்க. ஆனா இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டு கூட கேக்குறாங்க, ஆமா யார் இதுல அந்த பையனோட அம்மா அப்படின்னு நீங்க தான் ஃபியூச்சர்ல கணிக்கிறீங்களே, எங்க நீங்களே கணிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்படின்னு இப்படி கையை தட்டிக்கிட்டே அப்படியே டாக்குன்னு அவன் பிறந்தது நம்ம ஒருத்தருக்கு தான், ஆனா வளர்த்ததுதான் நீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, கரெக்டா சொல்லுதுப்பா. இங்க நம்ம ஜிஎன் பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஆபீஸ்க்குலாம் வந்துருச்சு. பட் அந்த எலிவேட்டர் பக்கத்துல நின்று இருக்கும்போது நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தையே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கு, என்னடா அது இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு. கரெக்டா அந்த நேரத்துல எலிவேட்டர் ஓபன் ஆகுது. அவங்க அப்பா அப்படியே பாக்குறாரு. ஆனா இப்போ இங்க அப்பாவும் மகளும் பாத்துக்கிற பார்வை பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அங்க அந்த ரெண்டு பேரோட பிஏ இருக்காங்கல்ல, அதுல நம்ம ஜியானுடைய பிஏ பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பாக்குறாட்டி வாடா வாடா அப்படின்னு லைட்டா சைகை காட்டி அப்படியே கூட்டு போறாரு. அவங்க அப்பா அப்படியே பாக்குறாரு, பார்த்து உள்ளவா அப்படின்னு அவங்களும் உள்ள போறாங்க. உள்ள போனோடனே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அப்பதான் அவங்க அப்பா கேட்கிறாரு, ஆமா எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கலந்து பேசவே இல்லை, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து அந்த ரியானா அதாவது வந்து நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, நீ எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுமா, நீ யாரோட பொண்ணுனா தெரியுமா, இந்த உலகத்திலே ஒரு அழகான பொண்ணு நீ, அவனுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, உனக்கு தான் இன்னும் புரியல, நீ தான் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, ஆனா அவன் அப்படி இருக்கானா, இருக்கவே மாட்டான், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, உன்னால அந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை வாழவும் முடியாது, அவன் அந்த அளவுக்கு ஒர்த்தும் கிடையாது, உன்னுடைய பாசத்துக்கும் அவனுடைய காதலுக்கும் ஏத்த ஆளே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணு என்னன்னா திடீர்னு அப்படியே டக்குன்னு மண்டியை போட்டு உட்கார்ந்துருது. நீ மன்னிச்சிருங்கப்பா, நான் செஞ்சது தப்பு தான், இந்த மாதிரி செயல்கள்லாம் நான் இனிமே செய்ய மாட்டேன், நீ மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே, இங்க பாருமா என்னதான் காங் வந்து உன்னுடைய கணவனா இருந்தாலும் நீ வேணான்னு சொன்ன, ஆனா உண்மையிலே அவனுக்கு உன் மேல பாசம் இருக்குது, நீ தான் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா இவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காங் தான் இவளுக்கு பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நீங்க வந்து காங்க வந்து ஆக்சுவலி வந்து அந்த கரு முட்டையில அந்த கருவை செலுத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க சொன்னீங்க, ஓகே, ஆனா அதுக்காக நீங்க காங்க வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, அதாவது வந்து காங்கால முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க, ஆனா உண்மையிலே காங்க விட காங் தான் நல்ல திறமசாலியான ஒரு டாக்டர் இந்த விஷயத்துல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்னைய காரணம் காட்டி அவனை ஒரு டெலிவரி மேனா மாத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, என்னைய பொறுத்த வரைக்கும் காங்க விட காங் தான் இஸ் a பெஸ்ட் டாக்டர், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லப்பா, நீங்க இப்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்றீங்கல்ல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஆல்ரெடி உட்கார்ந்து தான் இருக்காரு. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பாத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய மின்சு இருக்காங்கல்ல, மின்சு அதாவது வந்து சிஇஓட மருமகள், அவங்க வந்து நின்னுட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹீரோவோட ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. டாக்டர் சூ இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க மேடம் அப்படின்னா, இல்ல என்ன பொசிஷன் அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு, மேடம் நல்ல விஷயம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதாவது நம்மளுடைய காங் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த எக் கருமுட்டையை வந்து எடுத்துட்டாப்ல கண்டுபிடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாவ் சூப்பர், உண்மையிலேயே வந்து காங் அடுத்த கட்ட வேலைக்கு போயிட்டாரு போல இருக்கு, கண்டிப்பா வந்து எல்லாத்துலயும் சக்சஸ் பண்ணிடுவாரு, கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஓகே மேடம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எங்களுக்காக ட்ரீட்ல வைக்க கூடாதா, வாங்க ஒரு தடவை லஞ்சுக்கு போலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்ல. ஓகே வாங்க தாராளமா வாங்கி தரேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கிளம்புறாங்க. கிளம்புறப்ப நம்ம சிஓட பிஏ வந்துடுறாப்ல. அவர் வந்த உடனே மேடம் ஆக்சுவலி வந்துட்டு சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு, சேர்மன் சார் கூப்பிட்டு வர சொன்னாரு அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறாங்க. அங்க போய் பார்த்தா ஆக்சுவலி அங்க இருக்கிற டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, சார் ஆக்சுவலி மிஸ்டர் காங் வந்து அங்க இன்பில் பண்ண எல்லா கரு முட்டைகளுமே நல்ல வளர்ச்சி கொடுத்திருக்கு, சொல்ல போனா அது எல்லாமே அதாவது 7 இது இம்ப்ளான்ட் பண்ணார்ல, சோ அந்த 7 கரு முட்டைகளுமே சக்சஸ்ஃபுல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சோ கன்ஃபார்மா உங்களுக்கு 7 குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பாக்குற இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அப்படியே ஒரு மாதிரியா சாக்காங்க. அதுலயும் வந்து அந்த மின் பொண்ணு தான் பார்க்கணும், அப்பாடா அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுறாங்க. இத கேக்குற சேர்மனா வாவ் சூப்பர் சூப்பர் யா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்க தெரியுமா, உனக்கு என்ன வேணாலும் செய்யலாம் போல இருக்குது, ஆமா அப்ப கண்டிப்பா எனக்கு 7 பேர பிள்ளைகள் வரும்ன்றியா, ஆமா சார் கன்ஃபார்ம்
கன்ஃபார்மா 7 வரும். அட்லீஸ்ட் 1 இனிமே டேமேஜ் ஆனா கூட 6 குழந்தைகள் கன்ஃபார்மா வரும் சார் அப்படின்றாங்க. சூப்பர், அது எதுக்கு 6ன்ற 7ன்னு சொல்லு, 7மே வரும் பாரு, சூப்பர் சூப்பர் அப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, என்னமோ சக்சஸ் ஆகாதுன்னு இப்ப சக்சஸ் பண்ணிட்டான் பாத்தியா, அவனுக்குள்ளேயும் திறமை இருக்கு, அதை நான் நம்புறேன் அப்படின்னு. அப்புறம் மின்ஜுன் உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. அதுக்கடுத்து இவரு பாக்குறாரு, ஆக்சுவலி அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுப்ப சொல்றியா அப்படின்னு. சார் புரியல. இல்லையா, என்னுடைய ஃபியூச்சர் பேர குழந்தைகள்லாம் வளர்றத நான் பார்க்கணும், கொஞ்சம் அப்பப்ப அப்டேட் கொடுக்க சொல்லு, போட்டோஸ் எல்லாம் எனக்கு போட்டோஸ் சென்ட் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே சார், நான் டாக்டர் காங்கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பர், எப்படியோ என்னுடைய எம்ஜி குரூப்பை கட்டி ஆடுறதுக்காக என்னுடைய பேர பிள்ளைகள் வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. டக்குன்னு எந்திரிச்சவர் அப்படியே பாக்குறாரு. பார்த்து என்னமா மருமகளே இப்ப சொல்லு, நான் என்னமோ வந்து டாக்டர் எல்லாம் மாத்திட்டேன், அதெல்லாம் சரியா வராது அப்படி இப்படின்னு புலம்பனையே, இப்ப என்னாச்சு பாத்தியா, டாக்டர் காங் பக்காவா பண்ண முடியும் சார். சரி இப்ப சொல்லு என்ன பண்ணலாம், இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்ல டாக்டர் வேணா மாத்த சொல்லட்டா, சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு அது உண்மையிலேயே டெவலப் ஆயிருச்சா அப்படின்னு கேட்கும்போது இவர் அப்படியே பாக்குறாரு, என்னையா உண்மையிலேயே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுல அப்படின்னு. சார் கண்டிப்பா இந்த பாருங்க, இது எல்லாமே டெவலப் ஆனதுதான், அதாவது டெவலப் நான் சொன்னது வந்து வளர்ச்சி அடைகிறது, அந்த வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சுல, சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுல அப்படின்னு. ஆமான்றாங்க. அவங்க அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு சரி சொல்லுமா என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப, மீன் டாக்டர் மாத்திரலாமா அப்படி இப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஜியோ பொண்ணு கூட பாக்குது, இல்ல வேணா சொன்னா கேளுங்க அண்ணி அப்படின்ற மாதிரி. உடனே இவங்க வந்து ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு. ஓகே கண்டினியூ பண்ண சொல்லிட்டா மருமக அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலி இதை கேட்டோடனே நம்ம ஜியாங் பொண்ணு வேற ஒரு மாதிரி இது பண்றா, ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பட் நம்ம சேர்மனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் இங்க ஃபேஸ் டெஸ்ட் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு மீனா பொண்ணு வருது. அது வந்தோடனே பாக்குது, ஆமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே, பேசு, ஆக்சுவலி உண்மையிலே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறியா இல்ல வேற எதுவும் கோத்துட பாக்குறியா, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் அப்படியே பாக்குறாரு, அதெல்லாம் இல்ல உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்தேன் அப்படின்றாரு. இங்க பாரு, நீ டிக்கெட்டை பத்தி தெரிஞ்சும் அமைதியா இருக்க, நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு. பெருசா ஒரு ரீசன் இல்ல, டாக்டர் காங் வந்து ஆக்சுவலி நான் அந்த எலியை ஆபரேட் பண்ணும்போது அது செத்துரும், அதெல்லாம் வந்து சரியா வராது அப்படி இப்படின்னாரு. ஆனா நீ என்ன பண்ணனா, அந்த உயிருக்காக ஒரு சின்ன உயிரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த உயிருக்காக எனக்கு நீ சப்போர்ட் பண்ண, சோ அதனாலதான் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். நான் இதை பத்தி யார்ட்டையும் ஒரு துளியோட வாயத்தாருன்னு சொல்ல மாட்டேன், நீயும் மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த பிரைஸ் மணி நீயே வச்சுக்கோ, அது உனக்கானதுதான், ஏன்னா அந்த டிக்கெட் அவன் வேணான்னு சொல்லி குப்பை மாதிரி தூக்கி போட்டா அது உன் கையில கிடைச்சிருக்கு, சோ அது இனிமே உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஆக்சுவலி சரி ஓகே, இப்போ வந்து டாக்டர் காங்கிட்ட அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன், நானே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன், பட் அடுத்து என்ன பண்ணலான்ற அப்படின்றப்ப ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்ல, சும்மா என் ஃபேண்ட்டை மட்டும் பிடிங்க அப்படின்றப்பல. என்னது, ஆமா இந்த பிடி அப்படின்னு சொல்லி காலை தூக்கி கொடுக்குறாரு. எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலி ஒருவேளை அந்த ஃபேண்ட் பாக்கெட்ல வைக்க சொல்றாரு என்னமோ தெரியல டிக்கெட்டை அப்படிங்க காட்டுறாங்க. நம்ம சாண்டியோ இருக்காப்ல, அவர் வந்து ஏதோ ஒரு புக்கை பார்த்துட்டே இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம லீவ் வராரு. என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த புக்கே பார்த்துக்கிறீங்க அப்படின்றப்ப, இங்க பாருடா டெய்லி காலையில எந்திரிச்சோமா இந்த மாதிரி அழகா ரசிச்சோமா சந்தோஷமா இருந்தாமான்னு இருக்கணும்டா, பூமியில இருந்தா இது மாதிரி ரசிக்க மாட்டோமா என்ன, அது மாதிரி தான்டா இது அப்படின்றாப்ல. ஓஹோ ரைட் ரைட் அப்படின்றாரு. அப்புறம் ஒரு விஷயம் உன்ட்ட சொல்லணுமே, என்ன, ஒருவேளை நீ வீடு வாங்கணும் அப்படின்னா உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படும்ல. ஆமா வீடு வாங்கினா அப்புறம் பணம் தேவைப்படாம வேற என்ன, உண்மையிலே பணம் தேவைதான். ஆனா உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இங்க வா காரை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஓதுறாப்ல, என்ன மேட்டர்னு தெரியல. பட் அங்க அவர் அப்படியே பாக்குறாரு, அப்படியே ஆஹா அப்படின்னு அப்படியே அவருடைய கற்பனை போது என்ன அப்படின்னா அப்படியே பணமா வருது. அந்த இடத்துல நம்ம காங் இருக்காருல, டாக்டர் காங், அவர் வந்து அப்படியே ஒரு கிங் ராஜா மாதிரி வந்து நிக்கிறாப்ல, அப்படியே கோல்டன் கலர்ல. சோ அப்படியே கீழே வந்து தி கிங் ஆஃப் மணி அப்படின்னு போட்டு. சோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அது போக வந்துட்டு இந்த பொண்ணு அது போக இவங்க 2 பேர், இந்த 4 பேருக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட்ல பணம் விழுந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். நம்ம காங்க அது போக ஈவா 2 பேருக்குமே தெரியாது. சோ இப்போ என்னன்னா இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வர்றாங்க போல இருக்கு. அப்படியே இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து அந்த எலியை பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கும் போது கீழே இருக்கிற கமெண்ட் சென்டர்ல பேசிட்டு தான் இருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா அந்த ஏ சப்ஜெக்ட் எலி என்னாச்சு அப்படின்றப்ப இவங்களை எடுத்து காட்டுறாங்க. நல்லபடியா சாப்பிட்டு நல்ல டெவலப் ஆகி வளர்ந்துகிட்டு இருக்கு. சோ அது இந்த ஆண் எலி நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த பெண் எலி வரவுமே வந்து ப்ரீட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் எங்க அப்படின்னு கேட்டோன்னே தெரியல, பட் அவங்க வந்து நைட்டு போனவங்க இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம சீஃபும் இவரோட பாய் ஃப்ரெண்டும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இவங்க பண்ணதோ வீடியோ கால், அவங்களும் அட்டன் பண்ணிட்டு எனக்கு என்னன்னு தூக்கி போட்டுருவாங்க ஏதோ ஒரு மப்புல. ஆனா இவங்க வீடியோ கால்ல சரியா பார்க்காம இருப்பாங்க, அங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் இருக்கும். சோ அது போக இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்ல. சோ அப்போ அந்த பொண்ணு கேக்குறாங்க சீஃப் வந்து, ஆமா ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஒரு டவுட், என்ன கேளு அப்படின்னு. ஒண்ணு இல்ல, நீ ஈவாவை வந்து லவ் பண்ற அப்படின்னு, ஈவாவும் உன்னை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குது. பட் இவர் வந்து என்ன பண்ணிடுறான்னா அந்த நேரத்துல இல்ல இல்ல நான் ஈவாவை லவ் பண்ணலாம் இல்ல அப்படின்றாரு. ஓ ஓகே ஓகே அப்படின்னு அவங்க அப்படியே ஒரு மாதிரியா விட்டுறாங்க. பட் இவர் என்ன சொல்றாரா, இல்ல ஈவாவால வந்து ஆண்களை புரிஞ்சிக்கவே முடியாது எப்பவுமே, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுறது. சோ இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் உண்மையா இல்ல, சோ சீட் பண்ணிட்டாரு. இப்போ என்னன்னா இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினி
காலை கட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இவனை நம்பிக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்படி ஒரு சீட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே கஷ்டமாயி போயிருது. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கமாண்ட் சென்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் ஒரே இடத்துல நின்னுறாங்க. ஏன்னா இவங்களால முடியல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அப்பதான் வந்து பல்ல விளக்கலாம்னு வர்றப்பல வந்து பல்ல விளக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வெளியே வந்தானே இவர் பார்த்து ஐயோ நீங்களா அப்படின்னு பயப்படுறாங்களே. ஏயா பயப்படுற எப்ப பார்த்தாலும் அப்படின்றாங்க. இப்போ என்னன்னா இவங்களுக்கு கேக்குறாங்க, ஆமா அந்த சரக்கு பாட்டில எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னோடனே அது வந்து எனக்கு தெரியாதுங்க அப்படின்றாப்ல. இந்த உலகத்துல எல்லாருமே இப்படித்தான் போய் சொல்லிட்டே தெரியுறீங்க அப்படின்னு அவர் ஒரு மாதிரியா பாக்குறாரு. என்னடா இது சம்பந்தமே இல்லாம பேசுறாங்களே அப்படின்னு. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றாங்க, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான்ப்பா எல்லா பொண்ணுங்கிட்டையும் போய் சொல்லி சீட் பண்ணிட்டே சுத்துவாங்க. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க எல்லா ஆண்களுமே அப்படி போய் சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராவது ஒன்னு ரெண்டு பேர் போய் சொன்னாங்கன்னா அதுக்கு ஏதாவது சரியான ஒரு ரீசன் இருக்கும். அதுக்காக வந்து எல்லாருமே வந்து சீட் பண்ணுவாங்கன்னு கிடையாதுல்ல. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்ககிட்ட யாரோ போய் சொன்னாங்கிறக்க எல்லாரும் வந்து அப்படி கிடையாதுன்றாரு. பட் இவங்க வந்து இல்ல எல்லா ஆம்பளைங்களுமே பொண்ணுங்களை வந்து ஈஸியா ஏமாத்திடுறாங்க. அது மட்டும் இல்ல பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு என்னன்னு குப்பத்தொட்டை தூக்கி போடுறாங்க. நினைச்சாலே வாமிட்டா வருது அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட 5 நாள் தான் பழகினேன், நீங்க என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்றாப்ல. இவங்க அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. என்னத்த இந்த ஆண்களே இப்படித்தான், ஒரு பொண்ணை விட இன்னொரு பொண்ணு அழகா இருந்தா அவ பின்னாடி போறது, அவங்களோட தேவைக்காக அவங்கள பயன்படுத்துறது, தேவை இல்லை அப்படின்னா டக்குன்னு தூக்கி குப்பத்தொட்டில போடுற மாதிரி போட்டுறது. என்னமோ இந்த ஆண்களே ஒட்டு மொத்தத்துல பொய் தான் சொல்றாங்க. அப்படி என்னதான் இந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நிறுத்துங்க, என்ன நீங்க திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லிக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்க, நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் வந்து உங்ககிட்ட பழகினதே இந்த 2-3 நாள் தான். அப்படி எதுவும் தப்பா நடந்துக்கிட்ட மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் பண்ணலையேங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாப்ல. எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க தயவு செய்து. நீங்க வேற யாரையும் திட்டுறீங்களா இல்ல என்னைய திட்டுறீங்களா எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, நான் வந்து அன்னைக்கு என்னமோ சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு உங்களை பார்க்க முடியாம எத்தனை நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு உடனே அவங்க பாக்குறாங்க. ஆனா ஏரியா நானே என் ஃபீலிங்க தாயா சொன்னேன், ஒன்னும் இல்ல விடியா அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்தில் அவங்க சும்மா கிளம்பி இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய சீஃப் வந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க, வர்றேன்னு தான் போயிருப்பாங்க. அங்கிட்டு போன உடனே இவங்க வந்து காலை எடுக்கலாமா வேணாமா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே எடுக்கிறாங்க. பட் தனியா போய் தான் எடுக்கிறாங்க. எடுத்து இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. என்ன இவா என்ன திடீர்னு கால் பண்ணியிருந்த என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவா இருக்கே இல்லையா அப்படின்னு இவங்க அமைதியாவே இருக்காங்க. அப்பதான் டக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலி வந்து ஸ்டேஷன்ல யாரோ ஆல்கஹால் எடுத்து வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. என்னது ஆல்கஹாலா, என்ன சொல்ற, போச்சு அது பெரிய பிரச்சனை ஆயிருமே. சரி ஓகே, அந்த புரோட்டோகால் ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே பார்க்காம எனக்கு என்ன தூக்கிட்டு வந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த டூரிஸ்ட் எடுத்தது நினைக்கிறேன் அப்படின்றப்ப இல்ல அப்படின்றாங்க. சரி ஓகே, அப்ப சாண்டியானோ வேற யாராவது எடுத்திருக்காங்களா செக் பண்ணு, ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணு, அது என்னங்கறத பார்த்து அவங்களுக்கான பனிஷ்மென்ட் கொடுக்கலாம். என்ன எனக்கு தெரிஞ்சு அடுத்த தடவை அவங்களால போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ கொஞ்சம் சிவியரா தான் இருக்கும் அதுக்கான பனிஷ்மென்ட். வீடியோ பாத்துக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்கலாம் அத பத்தி எதுவும் கேட்கல. சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒருவேளை அந்த பாட்டில் எடுத்து ஒளிச்சு வச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த டயத்துல கரெக்டா நம்ம சேர்மனுடைய மருமக கால் பண்றாங்க. இவர் எடுத்தன டாக்டர் சொல்லுங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கவலையே படாதீங்க, எல்லா வேலையும் ஆரம்பிக்க போறேன் அப்படி இப்படின்னு அதை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் அவங்க வந்து அப்பதான் நீங்க கவலையே படாதீங்க, இன்னைக்கு நைட்டு நான் இதுக்காக ஒர்க் பண்ண போறேன், கண்டிப்பா சக்சஸ் ஆகும், கண்டிப்பா வந்து பூமிக்கு வர்றப்ப அது ஒரு நல்ல சக்சஸான ஒரு தாத்தா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா இவங்க வந்து இல்ல நீங்க அதை எதுவும் பண்ண வேணாம், அதை வந்து அப்படியே கைவிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, எதுக்காக எனக்கு புரியல அப்படின்றப்ப இல்ல அதை வந்து டாக்டர் காங் செஞ்சுட்டாரு ஆல்ரெடி, அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. சோ அதுல வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு, சக்சஸும் ஆயிட்டாரு, எல்லாமே நல்லா இருக்கு கருக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை கேட்ட அவர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா என்னால முடியும், கவலைப்படாதீங்க, நான் சக்சஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்றப்ப அதெல்லாம் தேவையில்லை, என்னோட மைண்டை நான் டோட்டலாவே மாத்திக்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து இதை கைவிட்டுருங்க, இனிமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யாதீங்க, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு ரிட்டர்ன் வந்துருங்க பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு இவர் கட் பண்ணிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு இவரும் ஹலோ மேடம் 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 அப்படின்றாங்க. பட் அவங்க எதையுமே கேட்கறதால கட் பண்ணிடுறாங்க. சோ இப்போ என்ன அப்படின்னா அவர் திரும்பவும் கால் பண்றாரு. பட் இவங்க அதை பிக் பண்ணவே இல்லை, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா நம்ம டாக்டர் காங்க காட்டுறாங்க. அவர் வந்து இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த கருமுட்டை வந்து நல்லபடியா சக்சஸ் ஆயிருச்சு, அதுல வந்து இணைஞ்சிருச்சு. சோ இவர் அதை பார்த்தோன்னே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. டக்குன்னு அங்க இருந்து சேர்மனுக்கு போன் அடிச்சு, சேர்மன் கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு அப்படின்னா. என்னப்பா, ஒண்ணு இல்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா அந்த 7 கருமுட்டைகளுமே இப்ப நல்லா டெவலப் ஆயிருச்சு. சோ இப்போ இது வந்து அவங்களுடைய இதுல வந்து செலுத்தலாம், இந்த கருமுட்டையை கண்டிப்பா அவங்களுடைய உடம்புல செலுத்தலாம். சோ செலுத்தணும் அப்படின்னா நல்ல டெவலப் ஆகி நல்ல குழந்தையா பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ இன்ஸ்டபிலேஷனுக்கு ரெடியா இருக்கு, கங்க்ராச்சுலேஷன் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வாவ் சூப்பர் சூப்பர் டாக்டர் காங், வா சூப்பர் சூப்பர், யோ செக்ரட்டரி வாயா வாயா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதே நேரத்தில் இவர் சரி போட்டோ அனுப்பு என்னோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கணும், அதாவது என்னுடைய பேர குழந்தைகளுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும், அனுப்பு 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 அப்படின்றாரு. ஓகே நான் அனுப்புறேன் அப்படின்றாரு. இவரும் போனை வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிடுறா அப்படின்ட்டு டக்குன்னு ஏதோ ரூம்குள்ள போறாரு. அங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கெல்லாம் பசிக்குது, சோ ட்ரீட் வைக்க போறாரு. அப்படியே கட் பண்ணி இங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் பாட்டில தேடி இருக்காங்க. எப்படி அங்கன்னு போய் ஒரு இடத்துல தேடி போய் அவங்களும் அங்க போய் ஒரு இடத்துல தேடிக்கிட்டே கடகடன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஐயோ கிடைச்ச
கிடைச்சிருமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காரு. கடைசியில பார்த்தா அழகா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பாக்குறாங்க. ஆனா அதை பார்த்தா அவங்களுக்கு ஆல்கஹால் மாதிரி தெரியல, ஏதாவது ஒரு ஸ்டிக்கரோ இல்ல ஏதாவது ஒன்று இருக்கு நம்மள. சோ அதனால என்ன பண்றாங்கன்னு அப்படியே பாக்குறாங்க. சரி ஓபன் பண்ணி பாப்போம். ஓபன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. ஸ்மெல் வரல. என்னடா அது எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு டிராப் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. அப்படின்னு ரெண்டாவது டிராப் எடுத்து பாக்குறாங்க. அப்பயும் ரொம்ப ஒரு மாதிரியா இது ஆல்கஹால் தான் அப்படின்றாங்க. கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றப்ப நம்ம ஹீரோ அங்கிட்ட இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு இல்லையா. இவங்க அப்படி ஒரு செகண்ட் பார்த்தவங்க கொஞ்சம் ஜர்க்கானால அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிறாரு. இங்க காட்டுறாங்க ஆக்சுவலி நம்மளுடைய காங் வந்து என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா போட்டோஸ், அதாவது அந்த 7 குழந்தைகளுடைய போட்டோஸும் என்ன பண்றாருன்னா என்னென்ன குழந்தை கரு உண்டா இருக்குது ஆண் பெண் அப்படின்னு பிரிப்பாங்களா அந்த மாதிரி பிரிச்சு எல்லாத்தையும் வந்து அங்க அனுப்பிக்கிட்டு இருக்காரு சேர்மனுக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி இங்க இருக்கிற சாண்டியாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. சாண்டியோ அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. பட் அவர் அங்க இல்ல, ஆல்ரெடி இங்க எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவரு இங்க பாருங்க கமாண்டர், அவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நான் தான் கொண்டு வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. போற அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு போயிட்டு இருக்காங்க. இவரு அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே அங்க இருக்கிற சேர்மனுக்கு அனுப்பிட்டு, சேர்மன் உங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டு பாத்துக்கோங்க அப்படின்னு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல, இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் எங்க தேடிட்டு வந்துடுறாங்க. சாண்டியானோ டாக்டர் காங் சாண்டியானோ வந்தாப்லையா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு அப்படியே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு சோ அந்த சின்ன கண்டெய்னரை எடுத்துக்கொண்டு போய் வந்து ஃப்ரீசர்ல வைக்கிற மாதிரி வைக்கிறாப்ல. டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இதோட செட்டிங்ஸ்ல மாறி இருக்கு. பாருங்களேன் 27 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு கூலிங், ஆக்சிஜன் வெறும் 30% தான் இருக்கு, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் அதாவது வந்து ஹியூமன் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும்ல அந்த செல்ஸ் பத்தின ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு, மத்தவெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடுறாரு. ஆனா இவர் இப்படி பேசிட்டு போது அந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, டக்குன்னு அங்க இருக்க போய் சிஸ்டத்தை நோண்டிட்டு இருக்காரு. இவர் பாத்துட்டே இருக்காரு, ஐயோ போறானே அப்படின்னு. ஆனா அவர் போடும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினி பாத்துறாங்க. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, அது என்ன 0.2 கரெக்டா இருக்குது, இல்லையே இது அந்த செல்ஸ் இது பண்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்க்கலான்னு போறப்ப அவர் அப்படியே டக்குன்னு நிப்பாட்டிடுறாரு. இங்க பாருங்க கமாண்டர் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படின்னு டக்கா எடுத்துட்டு யோ நீ என்ன உண்மையிலே நான் பாக்குறது உண்மையா அந்த கரு முட்டையை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கியா நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் சரி டாக்டர் காங்கும் சரி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ கமாண்டருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து கமாண்டர் அப்படின்னாலே இவங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. சோ அதனால இவங்களுக்கு தெரியாம எந்ததும் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். பட் இது தெரியாம பட்டாங்கல்ல, அதனால எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இவங்க வந்து சத்தம் போடுறாங்க, டேய் இதெல்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்கடா, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வச்சு அது கருமுட்டைய குழந்தைய டெவலப் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணக்கூடாதா, அதுவும் இந்த ஹியூமன் ரிசர்ச்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத பேன் பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் மீறி எப்படா நீங்க எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருக்காங்க. சோ இங்க ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை மறைச்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கமாண்டரா எனக்கு எதுவுமே நீங்க தெரிவிக்கல, சோ இது தப்பு, முதல்ல அதை ஓபன் பண்ணு அப்படின்றாங்க. அந்த பட் அவர் வந்து ஓபன் பண்ணாம அமைதியா நிக்கிறாரு. ஓ நீ அதை ஓபன் பண்ணாத அளவுக்கு பெரியாளா டாக்டர் காங், ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்றாங்க. பட் அவர் அப்படியே கையை முன்னாடி வச்சு நிக்கிறாங்க, நான் ஓபன் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இவங்க ஓபன் பண்ண சொல்றாங்க, அவர் ஓபன் பண்ண மாட்டேன்னு நிக்கிறாரு. சோ ஆக மொத்தம் எல்லாருக்கும் முட்டிக்குது. நம்ம ஹீரோ தடுக்க வந்தா கூட அவரே 2-3 தடவை தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பக்கம் ஓரமா இருக்காரு. இப்படியே எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மாதிரியா முறைச்சு பாத்துக்கிறாங்க. சோ இதோட இந்த எபிசோட முடிஞ்சிருது. சோ அடுத்து என்னதான் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாமே. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.